எந்த நோயாளிக்கு எந்த நோய்க்கு எந்த வயசு உள்ளவங்க எப்படி சாப்பிட்றது. இப்போல்லாம் நம்மெல்லாம் சில பேர் 3 நேரம், சில பேர் 5 நேரம், சில பேர் 10 நேரமெல்லாம் சாப்பிட்ருக்கோம். பல நேரங்களில் நீங்கள் ஹோட்டலில் போய் சாப்பிட்டு பாருங்கள், சாப்பிடும்போது நல்லா இருக்கும், அப்புறம் டல் ஆயிரும். ஏன்னா அந்த விதத்தில் முக்கியமான 3 பொருள் என்னென்னா சூப், கஞ்சி, பால். அந்த உணவுப் பொருளில் உள்ள சக்தி தண்ணீருக்கு வந்துவிடும். நாமெல்லாம் ஏன் நல்லா இல்லைன்னா நம்ம சாப்பிட்ற உணவில் கிடைக்கிற சக்தியை விட, இப்போ சயின்டிஃபிக்காக பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி கூட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பொருள் இருக்கிற ஒரு சத்தை வந்து ஆவியாக்கி அதை டிஸ்டில்டு பண்ணி எடுப்பாங்க. அன்பே தெய்வம், சூப் தெரப்பி. அதாவது எந்த வியாதிக்கு எந்த சூப் கொடுத்தா வியாதி குணமாகும்னு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோங்க. 108 வகையான சூப் எப்படி தயாரிக்கிறது, எந்த நோயாளிக்கு எந்த நோய்க்கு எந்த வயசு உள்ளவங்க எப்படி சாப்பிட்றது, சாப்பிட்டு நோய்களை எப்படி குணப்படுத்துறது சூப் சாப்பிட்டு அப்படின்னு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவுக்கு பெயர் சூப் தெரப்பி. அதாவதுங்க, ஒரு கான்செப்ட் புரிஞ்சுக்குங்க. நாம் ஒரு உணவு சாப்பிட்றோம், அது ஏதோ ஒரு உணவு சாப்பிடும் பொழுது அந்த உணவு ஜீரணமாகி நம்ம உடம்புக்கு ஒரு சக்தி கிடைக்கிது. அது வந்து ஒரு கிலோ கணக்கில் வச்சுக்கலாம், சும்மா ஒரு பேச்சுக்கு ஒரு 10 கிலோ. இப்போ நம்ம வந்து ஒரு கிலோ ஒரு உணவு சாப்பிட்றோம், அப்போ நமக்கு வந்து ஒரு 10 யூனிட் சக்தி கிடைக்கிறதா வச்சுக்கோங்க. அந்த உணவை ஜீரணம் பண்ணுறதுக்கு ஒரு சக்தி செலவாகும், புரிஞ்சுங்களா? அப்போது நமக்கு ஒரு உணவு சாப்பிட்டு 10 யூனிட் சக்தி கிடைக்குதுன்னா, ஜீரணம் பண்ணுறதுக்கு ஒரு 8 யூனிட் சக்தி செலவாயிடுச்சுன்னா அப்போ நமக்கு எவ்வளோ லாபங்க? 2 யூனிட். இதை இன்னொரு உணவு சாப்பிட்றாரு ஒருத்தர். அந்த உணவு சாப்பிடும் பொழுது அவர் உடம்புக்கு 10 யூனிட் சக்தி கிடைக்குது. ஆனால் அதை ஜீரணம் பண்ணுறதுக்கு வெறும் 2 யூனிட்டு தான் சக்தி செலவாகுது. அப்போ அவருக்கு எவ்வளோ லாபங்க? 8 யூனிட். புரிஞ்சுங்களா? பிஸ்னஸ் வியாபாரம் பண்ணும்போது நம்ம மொத்தமாக என்ன விலைக்கு கொள்முதல் வாங்குகிறோம், ஒரு பொருளை வந்து 8 ரூபாய்க்கு வாங்கி 10 ரூபாய்க்கு விற்றோம்னா 2 ரூபா லாபம். 2 ரூபாய்க்கு வாங்கி 10 ரூபாய்க்கு விற்றோம்னா 8 ரூபா லாபம். இதே 10 ரூபாய்க்கு வாங்கி 15 ரூபாய்க்கு விற்றோம்னா 5 ரூபா லாபம். நீங்கள் 15 ரூபாய்க்கு வாங்கி 10 ரூபாய்க்கு விற்றீங்கன்னா 5 ரூபா நஷ்டம். இந்த கணக்கு புரிஞ்சுது இல்லைங்களா? இதே மாதிரி தாங்க உடம்பு, இதே மாதிரி தாங்க உணவு, இதே தாங்க சிகிச்சை. அப்போது நாமெல்லாம் காலையில் மதியம் சாயந்தரம் ஒரு நாளைக்கு, அந்த காலத்துல எல்லாம் கிராமத்துல எல்லாம் 2 வேளை தாங்க சாப்பிடுவாங்க. காலையில் எழுந்திரிச்சு வேலைக்கு போயிடுவாங்க காட்டுக்கு. அப்புறம் வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து சமையல் பண்ணி கொண்டு வரதுக்கு 8:30 மணி 9 மணி ஆயிரும். அது வரைக்கும் அவங்க வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்புறம் இந்த 8:30 மணி 9 மணிக்கு வந்தோடனே வந்து உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் வேலை செய்ய போனாங்கன்னா சாயந்தரம் ஒரு 5-6 மணிக்கு வந்து சாப்பிட்டு தூங்கிடுவாங்க. அந்த காலத்தில் 2 நேரம் தான் சாப்பிட்டு இருந்தோம். இப்போல்லாம் நம்மெல்லாம் சில பேர் 3 நேரம், சில பேர் 5 நேரம், சில பேர் 10 நேரமெல்லாம் சாப்பிட்ருக்கோம். ஆனால் சாப்பாடு வந்து அதிகமாகிடுச்சு, உணவு அதிகமாகிடுச்சு. நல்ல வசதியாக இருக்கிறோம், சாப்பாட்டுக்கு நிறைய செலவு பண்ணுறோம், ஸ்விக்கியில் ஆர்டர் போடுறோம், ஜொமேட்டோவில் ஆர்டர் போடுறோம், வந்து உளுந்துக்கிட்டே இருக்குது, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் யாருமே நல்லா இல்லை. ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் கிடைக்கிற சக்தியை விட அந்த உணவை ஜீரணம் பண்ணுறதுக்கு அதிகமாக சக்தி செலவாகிறது. பல நேரங்களில் நீங்கள் ஹோட்டலில் போய் சாப்பிட்டு பாருங்கள், சாப்பிடும்போது நல்லா இருக்கும், அப்புறம் டல் ஆயிரும். ஏன்னா அந்த உணவை சாப்பிடுவதன் மூலமாக கிடைக்கும் சக்தியை விட அதை ஜீரணம் பண்ணுறதுக்கு அதிக சக்தி செலவாவதால் நமக்கு நஷ்டமாகிறது. எனவே தான் நாம் நன்றாக இல்லை, எனவே தான் பலருக்கும் பல நோய்கள் வருகிறது. எனவே தான் ஃபுட் சப்ளிமெண்ட் சொல்லிட்டு கால்சியம், அயன், சோடியம், அது இது ஜிங்க்குன்னு அயன் கம்மியாக இருக்குன்னு சொல்லி வியாபார கம்பெனிகள் உங்களுக்கு பல மருந்துகளை விற்றுக்கொண்டு பிழைப்பு நடத்தி கொடுத்திருக்கிறார்கள். இதெல்லாம் ஒழிச்சு கட்டணும்னா உண்மையிலேங்க எந்த ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட்டும் தேவையில்லைங்க. ஃபுட்டு ஒழுங்காக, உணவை ஒழுங்காக சாப்பிட்டா எதுக்குங்க சப்ளிமெண்ட்டு? அதனால் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, உங்களுக்கு எந்தெந்த உணவெல்லாம் சாப்பிட்டா
நல்லா கவனிங்க. எந்தெந்த உணவெல்லாம் சாப்பிட்டா அதிக சக்தி கிடைக்கும், அதை ஜீரணம் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக சக்தி செலவாகுங்கிறத பார்க்க போகிறோம். அந்த விதத்தில் முக்கியமான 3 பொருள் என்னென்னா சூப், கஞ்சி, பால். சூப், கஞ்சி, பால், இது 3 தான் அதிக சக்தியை கொடுக்கும், ஜீரணம் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக சக்தி செலவாகும். இதை பற்றி தான் இங்கே இந்த பதிவில் நிறையா பார்க்க போகிறோம். எல்லோரும் நல்லா கவனிங்க. ஒரு பொருளை தண்ணியில் போட்டு அடுப்பில் வச்சு தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சா என்ன ஆகுன்னா, அந்த உணவுப் பொருளில் உள்ள சக்தி தண்ணீருக்கு வந்துவிடும். அப்புறம் அந்த உணவு சக்கையாக மாறிவிடும். இப்போது ஒரு தண்ணி எடுக்கிறீங்க, அதில் கேரட்டு போடுறீங்க, அடுப்பில் வைக்கிறீங்க, கேரட் சூப் செஞ்சு சாப்பிட்றோம். ஒரு அரை மணி நேரம் அடுப்பில் வச்சு சிம்மில் வச்சு அந்த தண்ணி எடுத்து குடிக்கும் பொழுது அந்த தண்ணி டேஸ்ட்டாக இருக்குதா? ஏன் டேஸ்ட்டாக இருக்குன்னா, கேரட்டில் உள்ள சத்து பொருட்கள் தண்ணிக்கு வந்து விட்டது. அந்த தண்ணி குடித்தோன்னே நமக்கு அதிக தெம்பு கிடைக்குது. ஏன்னா சத்து வந்து உடம்புல போய் ரத்தத்தில் கலக்குது. இதெல்லாம் தண்ணியை குடிச்சிட்டு அந்த கேரட்டை சாப்பிட்றோமல்ல, அங்கே தாங்க அந்த கேரட்டை சாப்பிடும் பொழுது அந்த கேரட்டில் உள்ள சத்து தண்ணிக்கு ஏற்கனவே வந்துருச்சு. தண்ணி உள்ளே போய் சத்தா மாதிரி பிளட்டில் கலந்துருச்சு. இப்போ இந்த கேரட்டை சாப்பிட்டீங்கன்னா, இந்த சத்தில்லாத கேரட், அதாவது வேக வைக்கப்பட்ட கேரட்டை சாப்பிடும் பொழுது அதுக்கு ஜீரணம் பண்ணுறக்கு ஒரு சக்தி செலவாகும் இல்லையா? இதுக்கே செலவாயிருதுங்க. அதனால் என்ன சொல்ல வரேன்னா, நல்லா கவனிங்க. ஒரு பொருளை சுட்டு சாப்பிடுங்க, சக்தி விரயமாகாது. ஆவியில் வேக வச்சு சாப்பிடுங்க. இந்த இட்லி, பணியாரம் இந்த மாதிரிலாம் செய்கிறாங்க இல்லைங்களா? அது மாதிரி ஆவியில் வேக வைக்கிற சில பொருட்கள், கொழுக்கட்டை அந்த மாதிரிலாம், அது சாப்பிடுங்க, அது நல்லாயிருக்கும். இல்லையா, வணக்கி சாப்பிடுங்க, சட்டியில் போட்டு லைட்டாக வணக்கி சாப்பிடுங்க. நல்லா கவனிங்க. சுட்டு சாப்பிடுங்க, வணக்கி சாப்பிடுங்க, ஆவியில் வேக வச்சு சாப்பிடுங்க. ஆனால் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் அந்த பொருளை சாப்பிட்டிங்கன்னா அது உள்ளே போய் சக்தி இழப்பு செய்யுது. இதாங்க சப்ஜெக்ட். அப்போ என்ன சொல்ல வரேன்னா, கீரை எப்படி சாப்பிட்றோம்னா, நம்ம பொதுவாக கீரையை தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு அந்த கீரையை வந்து கொஞ்சம் வணக்கி சாப்பிட்டிங்கன்னா சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஆனால் அப்புறம் டல் ஆயிரும். ஏன்னா கீரையில் உள்ள சத்து பொருட்கள் தண்ணீரின் வழியாக போய் தண்ணியை கீழே ஊற்றி விட்டோம். இப்போது ஹோட்டல் சாப்பாடு ஏன் நமக்கு ஒத்து வரது இல்லைன்னு கேட்டிங்கன்னா, எனக்கெல்லாம் ஹோட்டலில் போய் சாப்பிட்டாவேங்க டல்லாயிரும். ஏன்னா இந்த ஹோட்டலில் என்ன பண்ணுறாங்கன்னா, உணவகங்களில் முட்டைக்கோஸை தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வைப்பாங்கங்க. அப்படியே எடுத்து தண்ணியை வடிகட்டிடுவாங்க. அந்த சத்து இல்லாத முட்டைக்கோஸில் உள்ள சத்துக்கள் தண்ணீருக்கு போய் தண்ணி கீழே போயிடுச்சு, குப்பைக்கு போயிடுச்சு. அந்த சத்து இல்லாத அந்த முட்டைக்கோஸை வணக்கி பொரியல்னு வைக்கும் பொழுது நம்ம சாப்பிடும்போது நல்லா இருக்குது. ஏன்னா அது மேலே கொஞ்சம் மிளகா பொடி, கொஞ்சம் மசாலாலாம் போட்டு தேங்காய் தூவி கொடுக்குறதுனால நல்லா இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் ஏன் டல்லாக இருக்குன்னா, அந்த உருளைக்கிழங்குல சத்து இல்லை, அது உள்ளே போய் என்ன பண்ணுது, நம்ம உடம்புல இருக்கிற சத்து எடுத்து ஜீரணம் பண்ணிட்டு போகுது. அப்போ எனர்ஜி லாஸ் ஆகுது. இப்போ புரிஞ்சுக்குங்க, நாமெல்லாம் ஏன் நல்லா இல்லைன்னா, நம்ம சாப்பிட்ற உணவில் கிடைக்கிற சக்தியை விட ஜீரணம் பண்ணுறதுக்கு அதிக சக்தி செலவாகிற உணவுகளாக சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். இதை மாற்றிவிட்டால் கொஞ்சம் சாப்பிட்டால் போதும் அதிக சக்தி கிடைக்கும். அதாவது ஒரு உணவை சாப்பிடும் பொழுது அதில் உள்ள சத்தை விட மிக குறைவாக ஜீரணத்துக்கு செலவாக வேண்டும். இதாங்க தத்துவம். அப்படின்னு பார்க்க போனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சாம்பாரில் குழம்புல எல்லாம் போட்டு இந்த கத்திரிக்காய், வெண்டைக்காய், முருங்கைக்காயெல்லாம் போட்டு சாம்பார் செய்கிறாங்க இல்லைங்களா? நல்லா கவனிங்க. சாம்பாரில் இருக்கிற காய்கறியெல்லாம் எடுத்து நீங்கள் அந்த அரிசி சாப்பாடு இருக்கு இல்லைங்களா? நல்லா கவனிங்க. அரிசி வெள்ளை சாப்பாட்டில் சாம்பாரை ஊற்றி நல்லா பிணைஞ்சிட்டு அந்த காய்கறியெல்லாம் எடுத்து அப்படி ஓரமாக குப்பையில் போட்டுட்டு அந்த சாறை மட்டும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அதிக சக்தி கிடைக்கும். அதுக்காக இனிமேல் எங்கே போனாலும் சாம்பாரில் இருக்கிற காய்கறி தூக்கி போட்டுறாதீங்க. நான் வந்து உங்களுக்கு ஒரு புரியுறதுக்காக பாயிண்ட் பேசிகிட்டு இருக்கேன், புரிஞ்சுங்களா? இப்போது அந்த சாம்பார் ஏங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது? முருங்கைக்காய் சாம்பார் ஏன் தெரியுமா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது? முருங்கைக்காயில் உள்ள, கத்திரிக்காயில் உள்ள சாறுகள் இந்த குழம்புக்கு வந்து விட்டது. அதனால இந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்குது. புரிஞ்சுங்களா? அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் முருங்கைக்காய் சாப்பிட்றதா இருந்தால் முருங்கையை கட் பண்ணி வணக்கி
சட்டியில் போட்டு வணக்கி அதை கடித்து சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும், சத்து அதிகமாக இருக்கும். சாம்பாரில் போட்டு நல்லா கொதிக்க வச்சோடனே அதை சாப்பாட்டில் பிணைஞ்சிட்டு அந்த காயெல்லாம் எடுத்து ஓரமாக வச்சுக்கிட்டு வெறும் சாப்பாடு சாறு மட்டும் சாப்பிடுங்க. கொஞ்சம் தான் ஜீரணக்கு சக்தி தேவைப்படும், மித்ததெல்லாம் சக்தியாக மாறிடுங்க. அதாவதுங்க, பிரியாணி இருக்கு இல்லைங்களா, பிரியாணியில் பீஸு சாப்பிடாம அந்த எம்டி ரைஸ், அந்த குஸ்கான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, எம்டி பிரியாணி, அதை மட்டும் சாப்பிடுங்க, அதிக தெம்பு கிடைக்கும். ஏன்னா அந்த பிரியாணி ஏன் டேஸ்ட்டாக இருக்குன்னா, அந்த பீஸில் இருக்கிற நான்வெஜ்ஜில் இருக்கிற அந்த பீஸில் இருக்க எனர்ஜி எல்லாம், அந்த டேஸ்டெல்லாம் வந்து இதுக்கு வந்துருச்சு, சாப்பாட்டுக்கு வந்துருச்சு. அப்போ இந்த சாப்பாட்டு சாப்பிட்டு நல்ல தெம்பு ஆகி அந்த பீஸ் சாப்பிட்டோன்னே இந்த சாப்பாட்டில் கிடைக்கிற சக்தி பீஸை ஜீரணம் பண்ணுறதுக்கு செலவாகிடுது. இதாங்க கான்செப்ட். கொஞ்சம் சிந்திங்க, பொறுமையாக யோசிங்க. இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சாதான் சூப் தெரப்பி புரியும். அதனால் என்ன சொல்ல வரேன்னா, இனிமேல் நீங்கள் ஒரு பொருளுக்கு சத்து வேணும்னா, இப்போ ஏலக்கால் இருக்கிற சத்து வேணும்னா ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு டம்ளர் தண்ணியை அடுப்பில் வைங்க, ஒரே ஒரு ஏலக்காவை தட்டி போடுங்க, லோ சிம், குறைந்த வெப்பத்தில் வைங்க, முழுசாக மூடக்கூடாது. எப்பவுமே முழுசாக மூடி வச்சிங்கன்னா லைட்டாக திறந்து வைக்கணும், ஃபுல்லாக திறந்து வைக்கக்கூடாது. இந்த மாதிரி சூப் செய்யும் பொழுது முழுமையாக மூடக்கூடாது, முழுமையாக திறந்து வைக்கக்கூடாது, கால்வாசி கொஞ்சமாக திறந்து வச்சுருக்கணும். ஏன்னா அந்த சூப்பு அந்த வெப்பத்தில் வரும்போது அதுலேருந்து ஒரு ஆவி வரும் இல்லைங்களா. இப்போ நீங்கள் அடுப்பில் சூப் வச்சிங்கன்னா, ஒரு தட்டு வச்சு மூடி வச்சிங்கன்னா, அந்த தட்டுக்கு மேலே குட்டி குட்டியாக பனித்துளி மாதிரி ஒரு தண்ணி வந்திருக்கு இல்லைங்களா, அது சத்துங்க. அதை நீங்கள் ஆவி பண்ணி விடக்கூடாது. அந்த தட்டில் பட்டு அது மறுபடியும் கீழே விழுந்துடணும், புரிஞ்சுங்களா. அதில் நிறைய எசன்ஸ் இருக்குது. இப்போ சயின்டிஃபிக்காக பார்த்தீங்கன்னா, சயின்ஸ் ஆராய்ச்சி கூட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பொருள் இருக்கிற ஒரு சத்தை வந்து ஆவியாக்கி அதை டிஸ்டில்டு பண்ணி எடுப்பாங்க, எக்ஸ்ட்ராக்ட் அப்படிப்பாங்க. அதாங்க அது. அந்த தட்டில் இருக்கிறத மறுபடியும் அந்த சூப்பில் உழுகணுங்க. அதனால தான் முக்கால்வாசிங்கிறத விட 90% மூடி பயன்படுத்துங்க. ஒரு குண்டாவில் வந்து சூப் வச்சிங்கன்னா கொஞ்சமாக திறந்துருக்கணும், லேசாக ஆவி போகிறக்கு, அவ்வளோதான். மற்ற ஆவி எல்லாம் பட்டு தண்ணியாக மாதிரி அதில் விழுந்துடணும், ஓகேங்களா. அப்புறம் அடுப்பு வந்து சிம்மில் தான் வைக்கணும். சிம்னா லோ சிம், குறைந்த வெப்பத்தில் ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா நல்ல சத்து கிடைக்கும். பெருசாக எரிய விட்டு சீக்கிரமாக செஞ்சிங்கன்னா சத்து கம்மியாக கிடைக்கும். எவ்வளவு கம்மியாக வெப்பத்தில் எவ்வளோ நேரம் வைக்கிறோமோ சத்து அதிகமாக கிடைக்குங்க. இந்த கான்செப்ட் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம சூப் தெரப்பிக்குள்ளே போகலாங்க. அதாவது என்னென்னா, ஒரு பொருளை தண்ணீரில் போட்டு கொதிக்க வைக்கும் பொழுது அந்த பொருளோட சத்து தண்ணீருக்கு வந்து விடுகிறது. அதை எடுத்து குடிக்கும் பொழுது அது உள்ளே சென்று ஜீரணம் செய்வதற்கு மிக குறைவான சக்தி செலவாகிறது, அதிக எனர்ஜி கிடைக்கிறது. அப்பொழுது உடம்பு அனைத்து வியாதிகளையும் குணப்படுத்துகிறது. இதாங்க தத்துவம். இது எல்லாருமே கடைபிடிக்கலாங்க. அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் நோய் வரும் பொழுதாவது கடைபிடிக்கலாங்க. உங்கள் வீட்டில் யாருக்காவது ஒரு உடம்பு சரியில்லை, நோய் வருது, ஒரு பிரச்சனை இருக்குன்னா அவங்களுக்கு எவ்வளவோ கோடிக்கணக்காக லட்சக்கணக்காக செலவு பண்ணுறீங்க, ஸ்கேன் பண்ணுறீங்க, எங்கெங்கேயோ தூக்கிட்டு போகிறீங்க, ஓடுறீங்க, ஒடியாடுறீங்க, எவ்வளோ செலவு பண்ணுறீங்க. நான் சொல்கிற இந்த சூப் தெரப்பி கொடுத்து பாருங்கள், கொஞ்சமாக கொடுத்தாலும் அதிக லாபம் கிடைக்குங்க. இப்போ ஃபுட் சப்ளிமெண்ட்டுங்கிற பேரில் எவ்வளவோ மருந்து மாத்திரைலாம் வந்திருக்குதுங்க. ஒரு சின்ன டப்பா 5000 10,000 சொல்கிறாங்கங்க. சூப் வைக்கிறதுக்குங்க ஒரு 7 ரூபா கொடுத்தா ஒரு கீரை கிடைக்குங்க. அதை அடுப்பில் வச்சு அவ்வளோதாங்க சூப்பு தயாருங்க. வீட்டில் இருக்கிற 15 பேர் சாப்பிட்லாங்க. ஆமாங்க, வெறும் 10 ரூபாய்க்கு கீரை வாங்கினீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வீட்டில் 10 பேர் சூப் சாப்பிட்லாங்க ஒரு நேரத்துக்கு. செலவு ரொம்ப கம்மி. இப்போ என்ன பண்ண போகிறேன், நான் 100 வகையான சூப்பு எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்லித்தர போகிறேங்க முதல்ல. அதுக்கப்புறமா எந்த நோயாளி எந்த நோய்க்கு எந்த சூப்பை எவ்வளவு சாப்பிடணும்னு சொல்ல போகிறேங்க. அதனால் முதல்ல அந்த 100 வகையான சூப் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. முதல்ல சூப்பில் எத்தனை வகை இருக்குது தெரியுங்களா? 1 கீரை சூப், 2 காய்கறி சூப், வெஜிடபிள் சூப், 3 பூ சூப், ஃப்ளவர்லேயே சூப் செய்யலாங்க, 4 இலை லீஃப் வச்சு சூப் செய்யலாம், 5 தானியங்களில் சூப் செய்யலாம். இந்த தானியங்களில் சூப் செய்கிறதுக்கு பேர் தான் கஞ்சி. 6 பழத்தோல், நம்ம பழம் சாப்பிட்றோம் இல்லைங்களா, அதில் தோலில் சூப் செய்யலாங்க. 7 குருத்து அப்படின்னு சொல்லுவாங்க, குருத்து மூலியமாக சூப் செய்யலாம். 8 கொட்டைகளில் சூப்பு செய்யலாம். 9
உலர் பழங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதில் சூப் செய்யலாம். 10 மூலிகை மூலமாக சூப் செய்யலாம். 11 அசைவ சூப்பு. இப்படின்னு 11 வகை சூப்புகள் இருக்கிறது. இந்த 11 வகையிலையும் ஒவ்வொன்றுலேயும் 10 10 வகை இருக்குங்க. மொத்த கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான சூப் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நாம் ஒரு 108 வகையான சூப்புகளை பார்க்க போகிறோங்க. இந்த 108 வகையான சூப்புகளை 11 வகையாக பிரித்திருக்கிறேன். கீரை, காய்கறி, பூ, இலை, தானியம், பழத்தோல், குருத்து, கொட்டை, உலர்பழங்கள், மூலிகை, அசைவம் அப்படின்னு 11 வகையாக பிரித்து அதில் வெரைட்டிஸை நம்ம பார்க்க போகிறோங்க. மீண்டும் சொல்கிறேன், இந்த பதிவை முழுசாக கேட்டிங்கன்னா 108 வகை சூப் எப்படி செய்கிறதுன்னு சொல்லுவேன். எந்த நோயாளிக்கு எந்த சூப்பை எவ்வளவு கொடுக்கணும், எத்தனை நாள் கொடுக்கணுங்கிறது சொல்லுவேன். இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் யாருக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தாலும், எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் வெறும் சூப் மட்டும் கொடுத்து குணப்படுத்த முடியும்.